Hi friends, how are you all? Welcome to this video. This is Chindraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you no point in English through Tamil. So are you all ready to learn something new? Let's get started. So viewers, இன்னைக்கு இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா no point in. இந்த no point in ஃபர்ஸ்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அதோட யூசஸ் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இது எந்தெந்த டென்ஸ்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், இத எப்படி யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்மளோட ஸ்போக்கன் ஸ்கில்ல டெவலப் பண்ணாங்கிறது பத்தின ஃபுல் டீடைல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So I hope it will be very interesting and very useful. Do watch it till the end and learn something new. Let's start our lesson. Today's lesson about no pointing. Today's lesson about no pointing. இந்த no pointing பாத்தீங்கன்னா தேவையில்லாத அப்படி அர்த்தம் சொல்லுவோம். யூஸ்லெஸ் ஆனது. இப்போ தேவையில்லாதன்னு சொல்றதை விட இப்போ உங்க கூட பேசுறது ஒரு யூஸ்லெஸ், உங்க கூட பேசி ஒரு பயனும் இல்ல, நோ யூஸ். இத வாங்குனதுல ஒரு பயனும் இல்ல, இந்த சாக் பீஸ கையில வச்சிருக்கிறதுல ஒரு பயனும் இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு பயனும் இல்ல அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே நோ பாயிண்டிங் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ணாங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. சோ லெட்ஸ் see this. நோ பாயிண்ட் அப்படின்னா நோ யூஸ், ஒரு பயனும் இல்ல, ஆர் யூஸ்லெஸ், வேஸ்ட். நெக்ஸ்ட் வேஸ்ட், பிக் வேஸ்ட், ஒரு பெரிய வேஸ்ட். நமக்காக இங்க காத்துட்டு இருந்ததுல ஒரு பயனும் இல்லை சார், அப்ப வேஸ்ட் தானே, டைம் வேஸ்ட் தானே ஆகுது. சோ வேஸ்ட்ங்கிற இடத்துலயும் நோ பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் வாட் ஆர் த டென்சஸ்? ஒன்லி 3 டென்ஸ்: பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 டென்ஸ்லயுமே நோ பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். சோ டோன்ட் வரி. அண்ட் இதோட தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா ஒரு பயனும் இல்ல, சோ நோ யூஸ். ஓகேவா? சோ இத பத்தி இப்போ சென்டென்ஸோட பார்க்கலாம். சென்டென்ஸோட பார்த்தா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் இத வச்சு நம்ம நிறைய பேசுறோம் டே டு டே லைஃப்ல. பட் இங்கிலீஷ்ல தான் நம்ம பேச மாட்டேங்கிறோம். சோ இது நீங்க தெரிஞ்சிருச்சுன்னா இங்கிலீஷ்ல ஈஸியா பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நோ பாயிண்ட் இன் அதாவது வந்து பிரசன்ட்ல எப்படி அதை யூஸ் பண்ணலாம், 3 டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிரசன்ட் டென்ஸ் பாத்திரலாம். பிரசன்ட் டென்ஸ்ல அதுக்குண்டான ஸ்ட்ரக்சர் என்ன, அதை நம்ம எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம், அது எந்த மாதிரி நமக்கு மீனிங் கொடுக்குதுங்கறத வந்து தெளிவா பாத்துக்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் பாத்துக்கலாம். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நான் வந்து ஈஸியா கத்துக்க முடியும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ கிளியரா வந்து ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணிக்கங்க. தேர் இஸ், இங்க ஈஸ் வந்து ஆக்டிவ் வெர்ப் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுதான் வந்து பிரசன்ட் டென்ஸ வந்து இண்டிகேட் பண்ணுது. சோ பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா ஈஸ் யூஸ் பண்ணணும். மொத்த 3 டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். பிரசன்ட் டென்ஸ் பாக்குறோம். சோ பிரசன்ட் டென்ஸ்ல ஈஸ் யூஸ் பண்ணணும். தேர் இஸ் பிளஸ் நோ பாயிண்டிங், இது ஃபிக்ஸ்டு, நோ பாயிண்டிங். ஓகே, பிளஸ் verb plus ing we called gerund. சோ verb plus ing நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா gerund சொல்லுவோம். சோ verb plus ing we called gerund plus object. இதுதான் இதுக்குண்டான ஸ்ட்ரக்சர். எதுக்குண்டான ஸ்ட்ரக்சர்? நோ பாயிண்டிங் உண்டான ஸ்ட்ரக்சர் இதுதான். சோ தேர் இஸ் பிளஸ் நோ பாயிண்டிங் பிளஸ் verb plus ing ஆப்ஜெக்ட். அதாவது இஸ் வந்து இந்த இடத்துல பிரசன்ட் டென்ஸ்ங்கறத இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தா கிளியரா புரியும். தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் கமிங் தேர், கமிங் ஹியர். தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் கமிங் ஹியர். அதாவது இங்க வரதுல ஒரு பயனும் இல்லை. நம்ம சொல்லுவோம், நம்ம எதனா ஒண்ணு தேடி இங்க வந்திருப்போம், இங்க வந்துட்டு அது நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம சொல்லுவோம் இங்க வரதுல ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவோம். சோ அதுக்கு இங்கிலீஷ்ல there is no point in coming here, there is no point in coming here. இங்க வரதுல ஒரு பயனும் இல்ல. சோ இது கிளியரா ஸ்ட்ரக்சர் கூட மேட்ச் ஆகுது பாருங்க. there is ஒரு பயனும் இல்லனா no point in, gerund யூஸ் பண்ணிக்கிறோம். o plus ing, come plus ing, coming. சோ other words here. ஓகேவா? சோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். this is the structure. there is plus no point in plus gerund plus others. ஓகே, இது தெரிஞ்சிருச்சுனா நீங்க சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. there is no point in talking about this matter. there is no point in talking about this matter அப்படினா இந்த மேட்டர் பத்தி பேசுறதுல ஒரு பயனும் இல்ல. இப்ப ஏற்கனவே ஒரு மேட்டர் நடந்து முடிஞ்சிருக்கும். அதவே சில டீம்ல பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும். இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி பண்ணிருக்கலாமோ, பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சா கூட யூஸ் ஆகும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி ஒரு யூஸ் இல்ல. சோ அப்போ இந்த மேட்டரை பேசுறதுல ஒரு பயனும் இல்ல, ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லும் இல்லையா? சோ அப்போ ஒரு பயனும் இல்லைன்னு வருது, நோ பாயிண்டிங் போட்டுக்கலாம். சோ ஈஸியா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் படி மேக் பண்ணிக்கலாம். there is no point in talking about this matter. இந்த மேட்டர் பேசுறதுல ஒரு பயனும் இல்ல. there is no point in talking about this matter. Okay, and the third one, there is no point in running. ஓடுறதுல ஒரு பயனும் இல்ல. there is no point in running. ஓடுறதுல ஒரு பயனும் இல்ல.
பேசுறதுல ஒரு பயனும் இல்ல. எப்பவுமே செயல காட்டணும். பேசுறதுல ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவோம். சோ there is no point in talking. பேசுறதுல ஒரு பயனும் இல்ல. நிக்கிறதுல ஒரு பயனும் இல்ல, உட்காரான்னு சொல்லுவோம். சோ நிக்கிறதுல ஒரு பயனும் இல்லைன்னு சொல்றதுக்கு there is no point in standing. நிக்கிறதுல ஒரு பயனும் இல்ல. நடக்கிறதுல ஒரு பயனும் இல்ல. there is no point in walking. சமைக்கிறதுல ஒரு பயனும் இல்ல, யாரும் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அப்படி சொல்ல முடியா. சோ சமைக்கிறதுல ஒரு பயனும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு there is no point in cooking. சோ இந்த மாதிரி அந்த there is கூட ஐ மீன் no point in ஜாயின் பண்ணிட்டு gerund யூஸ் பண்ணிக்கங்க. gerund ஃபார்ம் ஆஃப் verb உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கிளியரா வந்து நீங்க போயிட்டே இருக்கலாம். ஐ மீன் verb plus ing எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு சென்டென்சஸ் நீங்க மேக் பண்ணலாம், அவ்வளவு சென்டென்சஸ் பேசலாம். சோ இதோட தமிழ் மீனிங் கிளியரா ஒரு பயனும் இல்ல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் புக்க படிச்சுட்டு இருக்கிறேன், ஒருத்தங்க பார்த்து என்கிட்ட கேட்கறாங்க இந்த புக்ல எதனா புரியுதா, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த புக் படிக்கிறதுல ஒரு பயனும் இல்ல. ஓகே, அதுக்கு there is no point in reading this book. இந்த புக்க படிக்கிறதுல ஒரு பயனும் இல்ல. டே நம்ம வந்து நாளைக்கு டூர் போலாமா, எங்கடா போலாம், ஊட்டி போலாம், ஊட்டியில வந்து இந்த டைம் பூவே அதாவது ஃபிளவர்ஸே இல்லடா அப்படின்னு சொல்லுவான். அப்ப அங்க போறதுல ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவோம். சோ அங்க போறதுல ஒரு பயனும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல there is no point in going there. அங்க போறதுல ஒரு பயனும் இல்ல. சோ அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு gerund form அதாவது verb plus ing நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே போனா நீங்க you can make a lot of sentences. நிறைய சென்டென்சஸ் நீங்க மேக் பண்ணிட்டே போவீங்க. இப்போ ஒரு மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மொபைல் யூஸ் பண்றதுல ஒரு பயனும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். சோ there is no point in using this mobile. இந்த மொபைல் யூஸ் பண்றதுல ஒரு பயனும் இல்ல. சோ இந்த மாதிரி நீங்க நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணிட்டே போலாம். ரொம்பவே சிம்பிளா புரிஞ்சிருக்கும். இதுல நீங்க கேர்ஃபுல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணுமே கிடையாது. பிரசன்ட்ல ஈஸ் போடணும், அதுக்கு முன்னாடி தேர் போடணும். சோ there is plus no point in plus no plus ing other word. இந்த மாதிரி நீங்க சேர்த்து ஒரு பயனும் இல்ல, ஒரு பயனும் இல்ல சொல்ற எல்லா சென்டென்சஸையும் ஈஸியா வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, there is no point in watching this movie. இந்த படம் பார்க்கறதுல ஒரு பயனும் இல்ல. இப்ப வர்றவங்களா படம் பார்க்கும்போது நம்ம அப்படிதான் சொல்லுவோம், வர்ற படம் எல்லாமே அப்படிதான் இருக்குது, இந்த படம் பார்க்கறதுல ஒரு பயனும் இல்ல, கொடுத்த காசு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சோ there is no point in watching this movie. இந்த படம் பார்க்கறதுல ஒரு பயனும் இல்ல. இந்த படம் திரும்ப திரும்ப பார்க்கறதுல ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவோம். there is no point in watching this movie again and again. ஓகே, இந்த மாதிரி பயனும் இல்லைங்கிற போது எல்லாத்தையும் நம்ம no point in யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, and the next one, there is no point in eating this food. there is no point in eating this food. இந்த சாப்பாடு சாப்பிடுறதுல ஒரு பயனும் இல்ல, ஒரு விட்டமின்ஸ் கூட இதுல இல்ல, அப்புறம் ஐ மீன் ஒரு வெஜிடபிள்ஸ் கூட இதுல இல்ல, அப்புறம் நம்ம எப்படி நம்ம வந்து சாப்பிடுறது? சோ இது சாப்பிடுறதுல ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவோம். there is no point in eating this food or there is no point in eating this junk food. இந்த junk food சாப்பிடுறதுலயும் ஒரு பயனும் இல்ல. சோ இப்பலாம் வந்து சின்ன பசங்க ஜங்க் ஃபுட்ல தான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க இல்லையா? சோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஏய் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுல ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ ஒரு பயனும் இல்லைன்னு வந்துருச்சு, நோ பாயிண்ட் இன் போட்டுக்கலாம். there is no point in eating junk food. ஓகே, there is no point in eating junk food. junk food சாப்பிடுறதுல ஒரு பயனும் இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு பயனும் இல்லைங்கறத ஈஸியா வந்து no point in sentence ஐ மீன் அந்த வேர்ட வச்சு நீங்க மேக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஐ மீன் no point in அப்படிங்கிறது வந்து past tenseல எப்படி யூஸ் ஆகுது, அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ங்கறத பாத்துக்கலாம் வித் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். ஓகேவா? சோ no point in past tenseல there was இது ஒண்ணா சேஞ்ச் ஆகும். பிரசன்ட்ல is போடணும், past tenseல was போடணும், future tenseல will be போடணும். சோ இது தெரிஞ்சிருச்சுனா சேம் ஸ்ட்ரக்சர் அதே ஃபார்மட் தான் இந்த இடத்துல இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? நோ பாயிண்ட் இன் பிளஸ் ஜெரண்ட் எல்லாம் ஃபிக்ஸ்டு, நீங்க அதை எதையுமே மாத்த கூடாது. பாஸ்ட் டென்ஸ்க்கு எதனா மாத்தணுங்க சார் அப்படின்னா கம்பல்சரியா மாத்தவே கூடாது. ஓகேவா? நீங்க வந்து ஆக்டிவ் வெர்ப் தான் சேஞ்ச் பண்ணனும். பிரசன்ட்டா இருந்தா இஸ் போட்டுக்கலாம், பாஸ்ட் டென்ஸா இருந்தா வாஸ் போட்டுக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸா இருந்தா will be போட்டுக்கலாம். சோ இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தா உங்களுக்கு சீக்கிரமா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? there was no point in going there. there was no point in going there. அங்க போனதுல ஒரு பயனும் இல்ல, அங்க போயிருந்ததுல, அதாவது போனதுல இல்ல போயிருந்ததுல முடிஞ்சு போச்சு இல்லையா? வாஸ் போட்டாலே பாஸ்ட் டென்ஸ். சோ அங்க போயிருந்ததுல ஒரு பயனும் இல்ல. நாம ஒரு இடத்துக்கு போயிருப்போம், போயிட்டு எதனா வாங்கலாம்னு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்போம் வீட்டுக்கு. அப்ப நம்ம அம்மா கேட்பாங்க எதனா வாங்கினீடா, அங்க போனதுல ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவோம். சோ அங்க போனதுல ஒரு பயனும் இல்ல அப்படின்னா there was no point in going there. அங்க போனதுல ஒரு பயனும் இல்ல. சோ பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் மட்டும் தான் போடணும், மத்தபடி ஸ்ட்ரக்சர் அதேதான். ஓகேவா? and the second one, there was no point in buying this. இத வாங்குனதுல ஒரு பயனும் இல்ல. நம்ம ஆசைப்பட்டு ஒரு போன் வாங்கியிருப்போம், அது வாங்கினா நமக்கு கேமரா தான் இம்பார்ட்டன்ட் மொபைல் இல்லையா? சோ ஏன்னா நம்ம செல்ஃபி எடுப்போம், செல்ஃபி எடுக்கும்போது கேமரா சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவோம் இத வாங்கினதுல ஒரு பயனும் இல்ல.
சோ இத வாங்குனதுல முடிஞ்சு போச்சு இல்லையா? சோ there was no point in buying this. இத வாங்குனதுல ஒரு பயனும் இல்ல. இங்க விளையாண்டதுல ஒரு பயனும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். இங்க விளையாண்டதுல ஒரு பயனும் இல்ல அப்படின்னா there was no point in playing here. இங்க விளையாண்டதுல ஒரு பயனும் இல்ல. சோ இங்க வந்ததுல ஒரு பயனும் இல்ல. சில பேர் சொல்லுவாங்க இங்க வந்து ஒரு பயனும் இல்லடா, எதனா ஒண்ணு தேடி வந்தா அந்த நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க வந்ததுல ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லுவோம். there was no point in coming here. இங்க வந்ததுல ஒரு பயனும் இல்ல. சோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி நீங்க சென்டென்சஸ் மாத்திட்டே போலாம். நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு வாஸ். ஓகேவா? வாஸ் மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் சொன்னேன் இல்லையா? இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. சேம் ஸ்ட்ரக்சர். ஃபியூச்சர் டென்ஸ்ல will be மட்டும் தான் போட்டுக்கணும். ஓகேவா? there will be no point in ஒரு பயனும் இல்ல. ஜெரண்ட். ஓகேவா? சோ there will be no point in going there. அங்க போறதுல ஒரு பயனும் இல்ல. இது அங்க போனது, இது அங்க போறது. இது ஃபியூச்சர் இல்லையா? அங்க போறது. சோ அங்க போறதுல ஒரு பயனும் இல்ல. ஒரு பயனும் இல்ல. நாளைக்கு வந்து நம்மளோட அம்மா சொல்றாங்க, டே நாளைக்கு வந்து நாம போய் ஒருத்தங்களை பாத்துட்டு வரலாம். போமா, அங்க போறதுல ஒரு பயனும் இல்ல. அங்க போனா நமக்கு ஒரு பயனும் இல்ல. சோ அங்க போறதுல ஒரு பயனும் இல்ல அப்படின்னு நம்ம ஃபியூச்சர் சொல்றோம். ஃபியூச்சர் வந்துச்சுன்னா will be போட்டுக்கணும். சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே? there will be no point in going there. அங்க போறதுல ஒரு பயனும் இல்ல. ஓகே? சப்போஸ் அது வாங்க போறதுல ஒரு பயனும் இல்ல. there will be அப்ப no point in buying that. அது வாங்க போறதுல ஒரு பயனும் இல்ல. சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி சென்டென்ஸ் மாத்திக்கிட்டா போதும். ஓகேவா? அண்ட் செகண்ட், there will be no point in playing here. இங்க ஐ மீன் playing there. அங்க விளையாட போறதுல ஒரு பயனும் இல்ல. there will be no point in playing there. அங்க விளையாட போறதுல ஒரு பயனும் இல்ல. சோ ரொம்பவே சிம்பிளா இருக்கு இல்லையா? சோ இப்போ நம்ம no point in அப்படிங்கறத 3 டென்ஸ்ல எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். சோ இப்போ ஒரு ஸ்மால் ரீகால் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து புரிய ஆரம்பிக்கும். சோ ஸ்ட்ரக்சர், there is no point in gerund. ஓகே? verb plus ing we call gerund. நம்ம வந்து gerund னு சொல்லுவோம். சோ இதுதான் ஸ்ட்ரக்சர். சோ இது வந்து is வந்துச்சுனா present tense, was வந்துச்சுனா past tense, will be வந்துச்சுனா future tense. நம்ம ஒன் பை ஒன்னா தெளிவா பார்த்துட்டோம். சோ இது ஒரு ஸ்மால் ரீகால் தான். ஓகே? there is no point in telling this matter. இந்த மேட்டர் சொல்றதுல ஒரு பயனும் இல்ல. there is no point in telling this matter. ஒரு பயனும் இல்லனா no point in. சோ is வந்து பிரசன்ட்ட இண்டிகேட் பண்ணுது. ஓகே? சேம் சென்டென்ஸ். இந்த மேட்டரை சொன்னதுல ஒரு பயனும் இல்ல. ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோ முடிஞ்சு போச்சு இல்லையா? சொன்னதுல ஒரு பயனும் இல்லனா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? was யூஸ் பண்ணோம். there was no point in telling this matter. இந்த மேட்டரை சொன்னதுல ஒரு பயனும் இல்ல. கஷ்டப்பட்டு சொன்ன, அதுக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அப்போ சொன்னதுல ஒரு பயனும் இல்ல அப்படின்னு புரிஞ்சு போன சொல்றோம். சோ past tenseல was யூஸ் பண்ணோம். there was no point in telling this matter. ஓகே? and future வந்தா will be யூஸ் பண்ணனும்னு சொன்னேன். சோ there will be no point in telling this matter. இந்த மேட்டரை சொல்ல போறதுல ஒரு பயனும் இல்ல. இந்த மேட்டரை சொல்ல போறதுல ஒரு பயனும் இல்ல. இது ஃபியூச்சர் வருது. சோ will be போட்டுக்கணும். there will be no point in telling this matter. இந்த மேட்டரை சொல்ல போறதுல ஒரு பயனும் இல்ல. சோ இப்படி தான் வந்து 3 டென்ஸ்க்கு நம்ம இந்த ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணிக்கணும். present tense is, past tense was, future tenseக்கு will be. சோ இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர இது ஃபிக்ஸ்டு பார்ட். no point in gerund வந்து ஃபிக்ஸ்டு பார்ட். இத வச்சு நீங்க நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணிட்டே போலாம். ஓகே? நெக்ஸ்ட், இப்போதான் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணணும். பாயிண்ட் இல்ல அப்படின்னா நீங்க அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல क्वेश्चंस கேட்போம். இப்போ நான் நிக்கிறதுல ஒரு பயனும் இல்ல அப்படின்னா there is no point in standing. நிக்கிறதுல ஒரு பயனும் இல்ல. நிக்கிறதுல எதனா பயன் இருக்குதா, நிக்கிறது எதனா யூஸ் இருக்குதா அப்படி நம்ம क्वेश्चन கேட்போம். சோ எதனா இருக்குதா, அங்க போறதுல எதனா யூஸ் இருக்குதா, இவங்கிட்ட பேசுறதுல எதனா யூஸ் இருக்குதா. சோ இருக்குதான்னு கேட்போம். இல்ல அப்படின்னா நோ பாயிண்ட் இன் போட்டுக்கலாம். இருக்குதா அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாங்கிறத கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. ஓகே? இதுவும் ரொம்ப ஈஸி. क्वेश्चंस கேக்குறதுக்கு ஐ மீன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். there is no point in telling this matter. இந்த மேட்டர் சொல்றதுல ஒரு பயனும் இல்ல. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா? there is no point in telling this matter. ஒரு பயனும் இல்ல அப்படின்னா no point in போட்டோ gerund போட்டோ எல்லாம் ஓகே. அப்போ இத क्वेश्चन எப்படி கேட்போம்? அது மேட்டர் சொல்றதுல எதனா பயன் இருக்குதா, எதனா பயன் இருக்குதான்னு கேட்போம். சோ அந்த இடத்துல எதனாங்கும் போது எனி யூஸ் பண்ணணும். ஓகேவா? எதனா பயன் இருக்குதா, இந்த மேட்டர் சொல்றதுனால எதனா பயன் இருக்குதா, சொன்னதுனால எதனா பயன் இருக்குதா, சொல்ல போறதுனால எதனா பயன் இருக்குதா. இந்த மாதிரி 3 டென்ஸ்ல நம்ம क्वेश्चंस கேட்கலாம். சோ அது எப்படின்னு பாருங்க. ஒண்ணுமே இல்ல, ஆக்சிலரி வெர்பை முன்னாடி எடுத்து வந்துருங்க. is there any point in அதேதான் பயன். ஓகே? is there any point in telling this matter? is there any point in telling this matter?
இது சொல்றதுனால எதனா பயன் இருக்குதா? இஸ் தேர் எனி பாயிண்ட் இன் டெல்லிங் திஸ் மேட்டர்? ஓகே, ரொம்பவே சிம்பிளா இருக்கு இல்லையா? சோ நான் வந்து பிரசன்ட் டென்ஸ்க்கு இஸ் யூஸ் பண்ணோம், பாஸ்ட் டென்ஸ்க்கு வாஸ் யூஸ் பண்ணோம், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில் பி யூஸ் பண்ணோம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அதே வாஸ் வந்து முன்னாடி எடுத்துறதுனாலதான் வாஸ் தேர் எனி பாயிண்ட் இன் டெல்லிங் திஸ் மேட்டர்? இந்த மேட்டர் சொன்னதுனால ஐ மீன் சொன்னதுனால எதனா பயன் இருக்குதா? சொன்னதுனால முடிஞ்சு போச்சு. சோ இந்த மேட்டர் சொன்னதுனால எதனா பயன் இருக்குதா? வாஸ் தேர் டெல்லிங் திஸ் மேட்டர்? So was there any point in telling this matter? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Was there any point in telling this matter? இந்த மேட்டர் சொன்னதுனால எதனா பயன் இருக்குதா? Was there any point in telling this matter? ஓகே, இந்த will be தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணணும். ஐ மீன் பிரசன்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் டென்ஸ்க்கும் அந்த ஈஸ முன்னாடி எடுத்து வந்து எனி ஜாயின் பண்ணிட்டா ஓகே. ஆனா ஃபியூச்சர் டென்ஸ்க்கு will be ஜாயின் பண்ணி தேர் போட கூடாது. will தேர் அப்புறம் be போடணும். ஓகேவா? இதுதான் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய கன்ஃபியூஸ் ஆகிற இடம். சோ இது நீங்க கிளியரா புரிஞ்சுட்டா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆகாது. ஃபியூச்சர்ல ஒரு கேள்வி கேட்கறோம், இந்த மேட்டர் சொல்றதுனால எதனா பயன் இருக்குதா? சொல்றதுனால ஐ மீன் சொல்ல போறதுனால எதனா பயன் இருக்குதா? இந்த மேட்டர் சொல்ல போறதுனால எதனா பயன் இருக்குதா? சோ will there be any point in telling this matter? Will there be any point in telling this matter? இந்த மேட்டர் சொல்ல போறதுனால எதனா பயன் இருக்குதா? சோ இந்த மேட்டர் சொல்ல போறதுனால எதனா பயன் இருக்குதா? இது வந்து ஃபியூச்சரை மீன் பண்ணுது. சோ will there be இந்த ஃபியூச்சருக்கு மட்டும் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க क्वेश्चनக்கு. மத்த ரெண்டும் சேம். அதுல வந்து என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலி முன்னாடி வந்து சேம் ஸ்ட்ரக்சர்ல போய்க்கலாம். பட் ஃபியூச்சர்ல மட்டும் will there be அப்புறம் தான் வந்து be. ஓகே, இந்த will be வந்து நீங்க சென்டர்ல there யூஸ் பண்ணிட்டு நீங்க மேக் பண்ணிக்கலாம். அப்படி சொன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். இதேதான். சோ क्वेश्चन எப்படி கேக்குறதுன்னு நம்ம தெளிவா பார்த்துட்டோம். சோ இப்போ பார்த்த வரைக்கும் ஸ்மால் ரீகால். நோ பாயிண்ட் இன் அப்படின்னா ஒரு பயனும் இல்ல. இத வந்து 3 டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சோ பிரசன்ட் டென்ஸ் வந்தா இஸ் போடணும், பாஸ்ட் டென்ஸ் வந்தா வாஸ் போடணும், ஃபியூச்சர் டென்ஸ் வந்தா வில் பி போடணும். சோ அது எப்படி क्वेश्चंस மேக் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இதோட செகண்ட் யூசேஜ் உங்களுக்கு இமிடியேட்டா வந்து நான் வந்து போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல அந்த செகண்ட் யூசேஜ் வந்து கிளியரா பார்க்கலாம். Okay friends, I hope this lesson was very useful to you. If you like this video, click the like button. Don't forget to click the like button. I'll see you soon again some other interesting class. Until bye bye. Take care.